ஐயா, போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட்டு இந்தமாரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு நாங்கள் முன்னே போய் சொல்லிட்டோம். கம்ப்ளைண்ட் எடுக்கலை, இன்றைக்கி வெட்டி கொண்டுட்டாங்க அப்படின்னா காவல் ஆய்வாளரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன்லாம் போகிறது வேஸ்ட்டுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். எல்லாம் வெட்டி குத்துனதுக்கப்புறம் வந்து அந்த மேப் போட்டு காட்டிட்டு இந்தமாரி கொலை நடந்துருச்சு, தீவிரமாக விசாரணை பண்ணுறோம், தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்கோம், உயிரோடு இருக்கும்போது இவன் தான் பிரச்சனை, இவன் தான் இப்படி பிரச்சனை பண்ணுறான், இத்தனை பிரச்சனையை கொடுத்துட்ருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டாங்க. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆளை வச்சு தேடுவாங்க. இதுதான் நம்ம நாட்டு சட்டம் வந்துட்டு. ஏன்னா நீங்கள் என்ன தான் கத்தனாலும் கதறினாலும் வேலைக்காக போகிறதில்ல. நம்ம நினச்சிட்ருக்கோம் நம்மளை சுற்றி சட்டம் இருக்குது, நீதி இருக்குது, நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எடுத்துருவாங்க, கோர்ட்டில் போய் கேஸ் போட்டால் உடனே எடுத்துருவாங்க, இதில் வந்து நமக்கு நியாயம் கிடச்சிரும், மகளிருக்கு உரிமை, பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு. எங்கே இருக்குது பாதுகாப்பு? யார் சொன்னாங்க பாதுகாப்பு இருக்குன்ட்டு? நான் கொடுத்துருக்கேன், நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். என் கம்ப்ளைண்ட் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கலை. பொய்யா சொன்னவன் கம்ப்ளைண்ட்டை எழுதி அத்தனை பேருக்கு சாட்சி பணத்தை வாங்கிட்டு செஞ்சுருக்காங்க. பணத்தை வாங்கிட்டு அவனுக்கு சாதகமாக செஞ்சுருக்காங்க. உண்மையை நான் போய் சொல்லியிருக்கேன். வீடியோ ஆதாரத்தோடு போனேன். அந்த வீடியோ ஆதாரத்தை உண்மைன்னு சொல்கிறதுக்கு 4 பேரை கூட்டிகிட்டு வா. அது பொய் சாட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் வீடியோ ஆதாரத்தை காட்டுறேன், அது ஒத்துக்க முடியாது. பொய் சாட்சியானாலும் பரவாயில்ல, அது உண்மைதான், வீடியோ ஆதாரம் உண்மைதான்னு சொல்கிறதுக்கு ஒரு சாட்சி. இது என்ன சட்டம்னு எனக்கு ஒன்றும் புரியல. வந்துட்டு உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும். எனக்கு யாரும் இல்லை, தனி ஆள், நான் வந்திருக்கேன், கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். இப்போ கூட்டமாக இருக்கிறவங்களுக்கு அவங்களே பாதுகாப்பு இருந்துருவாங்க. தனியாக இருக்கவங்களுக்கு யார் பாதுகாப்பு? பொம்பளைங்க கதறோம். இங்கே தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? பொம்பளைங்கன்னு கிடையாது. சட்டம் வந்து அரசாங்க அதிகாரிங்களுக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் அதிகாரிங்களுக்கு மட்டும்தான் சட்டம். நாங்களாம் சும்மா ஓட்டு போடுறதுக்கும் ஏதாவது காசு கொடுத்தா வாங்குறதுக்கு மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். வந்துட்டு நாங்கள்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா பணம் இருக்கவன் சொல்லட்டும், உடனே சட்டம் வேலை செய்யும். அதிகாரி சொல்லட்டும், உடனே வேலை செய்யும். அரசியல்வாதி சொல்லட்டும், உடனே வேலை செய்யும். எங்களுக்கெல்லாம் நீங்கள் கொரோனா ஊசி போட வேண்டாம். சும்மா ஒரு பாமை போட்டு இந்தியாவில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் வேறு ஏதாவது பண்ணி கொண்டுட்டு யார் இந்த நாட்டில் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள மட்டும் வைங்க. நாங்கள்லாம் வேஸ்ட்டு. கதறோம், நாங்கள் கதறிக்கிட்டு இருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், எடுக்க மாட்டேன்றான். இது வரைக்கும் எந்த அதிகாரிங்க காதலையும் விழுவலையா? எங்களுக்கு இருக்காங்கள்ல பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், ஆளுநர், இத்தனை பேர் இருக்காங்க. இவங்க பார்வைக்கெல்லாம் போகலையா? கேட்க மாட்டாங்களா? அமைச்சர்னு அத்தனை அமைச்சரை போட்டு வச்சுருக்கீங்க. ஒருத்தர் கதறாங்க, இத்தனை பிரச்சனை வருது, ஒரு போலீஸ்காரன் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்க மாட்டேன்றான்னா அதை நிர்வாகம் பண்ணுற அதிகாரி என்ன பண்ணுறீங்க? அந்த அமைச்சர் என்ன பண்ணுறீங்க? வந்துட்டு நாங்களாம் போய் கொடுத்துட்டு நாங்கள் வந்து உக்காந்துட்டு இருக்கோம், கதறிக்கிட்டு இருக்கோம். எங்கள் மேலே கேஸை திருப்பி விடுறாங்கிறான். எனக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு பாதுகாப்பு வேணும்னு நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஒன்றை தூக்கி உள்ளே வச்சிருவேன்னு சொல்கிறவன் ஸ்ட்ராங்காக நிற்கிறான். நான் பயந்து நிற்கிறமா இருக்குது. அப்புறம் எங்களுக்கு எங்கே இருக்குது பாதுகாப்பு? ஒன்றுமே இல்லாத விஷயத்த வைரல் ஆக்கி விட்டுக்கிட்டு வைரல் ஆக்கிறதுக்குன்னே ஒரு டீமை போட்டு வச்சுருக்கீங்க. உண்மையை முதல்ல வெளியில் கொண்டுட்டு வாங்க சார். வந்துட்டு அதை வெளியில் கொண்டுட்டு வந்து உண்மையாக முதல்ல நடத்துங்க. இப்போ வெள்ளைக்காரன் இருந்த காலத்தில் வெள்ளைக்காரனுக்கு பயந்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இப்போ வெள்ளைக்காரனுக்குலாம் பயப்படல, கொள்ளைக்காரன் மாதிரி இப்போ இருக்கிறவங்களுக்கே நாங்கள் பயந்துட்டு இருக்கோம். எங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? பேசுறதுக்கே எங்களுக்கு உரிமை இல்லாமல் இருக்குது. உண்மையை சொன்னால் எடுத்துக்க யாரும் இல்லை. நாங்கள் சொல்கிற உண்மையை யாரும் எடுத்துக்க மாட்டேன்றான். பணம் கொடுத்தா பணம் தான் இங்கே வேலை நடக்குது. எத்தனை பேர் செத்துக்கிட்டு கிடக்குறான்? செத்ததுக்கு அப்புறம் போய் நீங்கள் என்னத்தை போய் விசாரிக்க போகிறீங்க? என்ன பண்ண போகிறீங்க? செத்ததுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு என்னத்தை உயிர் போனது தானே. அப்புறம் அதிகாரின்னு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் கொண்டு வந்து சொல்கிறாங்களே இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, உடனே பாருங்கன்ட்டு. நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கோடு போடுறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் நீங்கள் எதுக்குங்க சார்? வந்துட்டு அதை தூக்கிட்டு போய் நாங்களே புதைச்சிட்டு போயிடுறோமே. அதான் செத்து போயிட்டாங்களே, புதைச்சிட்டு போயிடுறோம். இதுதான் எங்கள் தலையெழுத்து. வெள்ளைக்காரங்க மாதிரி காக்காவை மாதிரி சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான், வெட்டி கொண்டுகிட்டு இருக்கான். அருவாள் இருக்கிறவங்களாம் வெட்டலாம் சும்மா, ஏன்னா பயந்தவன் சாவட்டும். இதுதான் நம்ம நாட்டு சட்டம். இதை என்னைக்கு தீர்க்க போகிறீங்க? என்னைக்கு இந்த பிரச்சனை தீர போகுது? இதுக்கு என்னைக்கு முடிவு கிடைக்க போகுது? வந்துட்டு நான் கொடுத்துருக்கேன் கம்ப்ளைண்ட்டு. உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக அத்தனை அதிகாரியும் ஒன்று சேர்ந்துட்டு நான் சைக்கோன்னு பட்டம் கட்டி வச்சானுங்க. சைக்கோ அது இதுன்னு பட்டம் கட்டி வச்சு அதுக்கெல்லாம் நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். வந்துட்டு இன்றைக்கும் நியாயம் கிடைக்கும்னு கோர்ட்டில் போய் நிற்கிறேன். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் என் கேஸை எடுக்கலை. ஆனால் ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு சும்மா அடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவன் பெரிய ஆள், கேஸ் அடுத்த நாளே எடுப்பாங்க, எடுத்து அதை கொண்டுட்டு வருவாங்க. உண்மையை சொல்கிற ஒரு பொம்பளை, துணை இல்லாமல் தனியாக நிற்கிற ஒரு பொம்பளை உண்மையை எடுத்துக்கிட்டு வீதியாக அலைஞ்சாலும் அவளுக்கு எந்த ஒரு நியாயமும் கிடைக்காது, எந்த ஒரு சட்டமும் பதில் சொல்லாது. அது தூக்கி மூளையில் போட்டுறீங்க. ஏன்னா நாங்களாம் வாழ தகுதி இல்லாதவங்க. தனியாக இருக்க லேடிஸோ, தனியாக இருக்கணும்னு நினைக்கிற லேடிஸோ, யாருமே இல்லாதவங்களோ எங்களுக்கெல்லாம் வாழ தகுதி இல்லை. எங்களுக்கெல்லாம் தனியாக ஒரு மடம் மாதிரி கட்டி விட்டுருங்க, நாங்கள் அங்கே போய் வாழ்ந்துக்கிறோம்.
ஏன்னா நாங்கள் அப்படி தானே வாழ முடியும், தனியாக எங்களால் தான் வாழ முடியாது. இதில் உரிமை கொடுக்குறீங்க, தனி உரிமை கொடுக்குறீங்க, எங்களுக்கு மகளிருக்கு நியாயத்தை கொடுக்குறீங்க, என்னென்னமோ சொல்ல தான் செய்கிறீங்களே தவிர இன்றைக்கி வரைக்கும் அது எங்ககிட்ட வந்து சேர்ந்துச்சான்னு யாருக்கும் தெரியாது. இன்னமும் அதே அக்கிரமம் நடந்துகிட்டு தான் இருக்குது. என்னைக்கு காப்பாற்ற போகிறீங்க? என்னைக்கு இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்க போகுது? கிடைக்குமான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள்.